என்னுடைய அன்பார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த நேரத்தில், அதுவும் அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், நம்பிக்கைக்கும் ஜபத்திற்கும் பெயர் போன புதூர் இறை மக்கள் அருமையான விதத்தில் நமக்கு நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பங்கெடுத்த இன்னும் நம்மை மகிழ்வித்த அத்தனை கலைஞர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் உங்களுடைய கரவொலி மூலம் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் நிறைவானதொரு இறைவணியை அவர்கள் அந்த மண்ணிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் கண்ணால் காண முடிகிறது, அதை உணரவும் முடிகிறது. எனவே எண்ணிக்கை எத்தனை என்று அல்ல, ஆனால் எந்த ஆர்வத்தோடு நாம் செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்று சொல்லி துவண்டு விடாமல் அதை நிறைவாக செய்து கொண்டிருப்பவர்கள்தான் புதூர் இறை மக்கள். எனவே அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள், அதுவும் நம்முடைய சொந்த பங்கு என்ற உரிமையோடு வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த ஒரு உணர்வோடு தொடர்ந்து செயல்பட, அதுவும் இணைந்து செயல்பட, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழ நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்பிக்கையா ஜபமா என்று சொன்னார்கள். ஜபம் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கை குறைவாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரு, நல்லா ஜபம் பண்ணுங்க, உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும்படியாக ஜபம் பண்ணுங்க, அந்த நம்பிக்கை அதிகரிக்கப்படும் சொல்லி. ஆனா நம்பிக்கை இல்லாமல் நாம் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னாலும் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை நாம் விவிலியத்திலிருந்து பல நிகழ்வுகள் வாயிலாக நாம் தெரிய வருகின்றோம், அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் தெரிய வருகின்றோம். எனவே ஜபமா அல்லது நம்பிக்கையா, அதுவா இதுவா என்று சொல்வதை விட எல்லாமே நம்முடைய வாழ்வை வளமாக்கும் என்று நிறைவான ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்வை வாழ்ந்த அன்னை மரியை போன்று நாமும் வாழ உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை அருமையான நிகழ்வை கொடுத்த ஒவ்வொருவருக்கும், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்களுக்கும் உங்களுடைய கரவொலி மூலம் அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.